வணக்கம். உங்கள் அக்னி. தூங்கிட்டு சம்பளம் வாங்குற அதிகாரிகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். எந்த வேலையுமே செய்யாமல் மாதத்திற்கு பல லட்சம் வருமானத்தை ஈட்டி தர்ற இடத்துல இருக்கிற அதிகாரிகள் சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த வேலையுமே செய்கிறதில்ல. இப்போ செக் போஸ்ட் மட்டும் எடுத்துக்குவோம். செக் போஸ்ட்டில் நாகர்கோயிலிருந்து மார்த்தாண்டம் நம்மளுடைய கேரளா எல்லைப் பகுதியில் ஒரு செக் போஸ்ட் அமைஞ்சிருக்கு. அந்த செக் போஸ்ட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகாரி வேலை பார்க்குறது கிடையாது. எந்த வாகனத்தையும் தணிக்கையே செய்வது கிடையாது. இரவில் கண்டெய்னர் லாரியில் மலை வளத்தை அழிக்கக்கூடிய பெரிய பாறாங்கற்களை டன்னு கணக்கில் ஏற்றிட்டு போகிறாங்க. இரவில் நூற்றுக்கணக்கான வண்டி போகுது. பகலில் அந்த ரோட்லேயே மார்த்தாண்டத்தில் இருந்து கேரளா பார்டருக்கு போகிற வழியில் போகிற லாரிகள் காரே போக முடியாது. எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னரு. ஒரு 5 வண்டி 6 வண்டி போயிட்டே இருக்கும். இந்த வாகன தணிக்கை பண்ணுற அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. ஏன்? மக்கள் பணத்தை, வரி பணத்தை சம்பளமாக வாங்கிக்கிட்டு இப்படி தூங்கிக்கிட்டு வேலையே பார்க்காம இங்கே இருக்கிற அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இந்த டிசி கோடிக்கணக்கான ரூபாயை கடத்தல் மூலிமா கல் கொண்டு போயிட்டே இருக்கிறான். இரவில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம விசாரிக்கிற வகையில் நைட்டில் அந்த ரோடே கிராஸ் பண்ண முடியாதான், அந்த அளவுக்கு லாரி வந்துக்கிட்டே இருக்குமா. நூற்றுக்கணக்கான லாரிகள் இரவில் அங்கே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சமீபத்தில் போக்குவரத்து ஆணையர் செக் போஸ்ட்லாம் வருமானம் குறையுது, வருவாய் குறையுது, ஏன் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க. எந்த சஸ்பெண்ட் பண்ணாங்க இது வரைக்கும்? யார் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதை வைக்கிறது? இந்த செக் போஸ்ட் இப்படி மார்த்தாண்டத்துக்கு கேரளாவுக்கும் இடையில இருக்கிற இந்த செக் போஸ்ட்டில் தூங்கிக்கிட்டே சம்பளம் வாங்குகிற அதிகாரிகளை ஏன் மாற்றக்கூடாது? இந்த செக் போஸ்ட்டே மூடிடுங்க, தேவையே இல்லை. அங்கே வேலையே பார்க்கலையே. அதிகாரிகள் 3 பேர் 4 பேரை வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் கணக்கில் போட்டுக்கிட்டு மாதம் கண்டா சம்பளத்தை வெட்டி சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கிற அரசு எதுக்கு? இந்த துறையில் இருக்கிற அமைச்சராவது இதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்? என்ன காரணம்? தயவுசெய்து இந்த ஆணையர் நம்ம இந்த காணொளி மூலமாக சொல்கிறோம், வெட்டி சம்பளம் வாங்குகிற அதிகாரிகளை நீங்கள் தூக்கி எறிங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போங்க. பல இடத்துல செக் போஸ்ட்டே இயங்குறது கிடையாது. பண்ணாரியில் 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்கே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிகாரிகள். எதுக்கு இந்த சம்பளம்? தேவையில்லாமல் அரசு பணத்தை ஏன் இழப்பீடு செய்கிறீங்க? எங்களுடைய வரி பணத்தை ஏன் இழப்பீடு செய்கிறீங்க? இந்த அரசுக்கும் இழப்பு, எங்களுடைய வரி பணமும் எங்களை சார்ந்தது இழப்பு. அது கூடலூர் பார்டரில், அதாவது ஊட்டி கூடலூர் மேலே இருக்குது ஒரு செக் போஸ்ட். 6 மணிக்கு மேலே அதுவும் க்ளோஸ். அங்கேயும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அங்கெல்லாம் கன்னட வாகனம் போகிறதே கிடையாது, எந்த வாகனமும் கிடையாது. ஏதோ டூரிஸ்ட் பிளேஸில் ஏதோ ஏமாந்தவன் எவனா டாக்ஸி கட்டாமல் வந்தானா, காருக்காரன் வந்தானா, அவனை பிடிச்சி நிறுத்தி வச்சு ஏதோ 10-5 வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு பில்லை போட்டு ரெசிப்ட் போட்டு அபராதம்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போக வேண்டியது. இந்த மாதிரி இந்த செக் போஸ்ட்டு முதல்ல அரசு ஆணையர் மூடணும். மக்கள் வரிப்பணத்தை, எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கி சம்பளமாக வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற அதிகாரிகளை பூரா நீங்கள் டிசி நடவடிக்கை எடுங்க. கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோடு பூரா கல் ஜல்லி கீழே கொட்டி ஒவ்வொரு கார் டயரும் உடையுது. அந்த அளவுக்கு கல் பூரா கீழே ஜல்லி ஏதோ போயிட்டுருக்கு. மழையை அழிச்சு இந்த மண் வளத்தையும் அழிச்சு இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த திமுக அரசு தான். வந்ததுக்கப்புறம் அதிகமாகிருச்சு. இது கொள்ளையடிக்கிறதுக்கு காரணம் இது யாருமே கண்டுக்கிறது கிடையாது. மாண்புமிகு சீமான் அவர்கள் கத்தி அவருக்கு தொண்டையை வலிக்கும். காரணம் கேட்டிங்கன்னா, அவர் தான் மண்ணை வெட்டுறானுங்க, கொண்டு போகிறானுங்க, கல்லை வெட்டுறானுங்க, கொண்டு போகிறானுங்க, மலையை அழிக்கிறானுங்க, மரத்தை அழிக்கிறானுங்க. இதெல்லாம் இந்த நாடு இப்படி இருக்குது. நம்ம மக்கள் யாராவது முன் நிற்கிறீங்களா, வாங்க எனக்காக வாங்கன்னு போராடுறாரு. யாருமே இதை பற்றி பேசுறது கிடையாது. எல்லாம் திமுக காரனுங்க பூரா, எல்லா லாரியும் திமுக காரனது தான். ஒரு லாரியை பிடிச்சிட்டானா ஒரு ஆஃபீஸரு, உடனே ஒரு ஃபோன் வரும், என் வண்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட்டுருவாங்க. டிப்பரில் ஜல்லி கொண்டுட்டு போகிறதும் எம்சாண்டு கொண்டு போகிறதும் பெரும்பான்மை திமுக காரங்களுக்கு தான். அப்புறம் ஏடிஎம்கே ஒரு சிம்பிளை போட்டுருவாங்க. அவங்க இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் கூட்டணியில் வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறது. நாம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த அதிகாரிகள் யாரும் திருந்துற மாதிரியே தெரியல. சில அதிகாரிகள் ரொம்ப கொழுப்பெடுத்து தெரியுறான்.
என்னன்னு கேட்டிங்கன்னா வாங்குற காசு ஒரு நாளைக்கு 20,000 40,000 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் திமிரு, இந்த திமிரு தரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எந்த எந்த பப்ளிக் வந்தாலும் இந்த கையெழுத்து போடு. புரோக்கர் போனால் சில ஆளுங்களை வந்து வேண்டான்னா அந்த டிரைவிங் ஸ்கூல்காரனை நிற்க வைக்கிறது, மணிக்கணக்கில் நிற்க வச்சு ஆட்டம் காட்டுறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஓவுக்கும் எம்இ இன்ஸ்பெக்டருக்கும் சில இடத்துல பிடிக்காது. இவர் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறது இவர் கேட்க மாட்டார். இது ஆர்டிஓட்ட கொண்டு போய் சாட்டி விடுவாங்க. இந்த ஆர்டிஓ போய் பார்த்துக்கணும். ஆர்டிஓ பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பார். சில இடத்துல ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்காது. எம்இ இன்ஸ்பெக்டர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எம்இ இன்ஸ்பெக்டர் போய் பாருன்னுவாங்க. இது என்ன கதை? அதிகாரிகள் டெய்லி வந்து என்ன இன்னைக்கு ஆணையர் என்ன உத்தரவு போடுவாரான்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அதிகாரிகள் நினைப்பாங்க, மனசாட்சி இருக்கிற அதிகாரிகள் பூரா நினைப்பாங்க. காரணம் என்னன்னா டெய்லியும் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு அறிக்கை வந்து வந்து மெயிலில் கொடுக்க வேண்டியதை ஏதோ ஒன்று இல்லைன்னா கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க வேண்டிய மணிக்கணக்கில் ஆர்டிஓ வந்து எம்இ இன்ஸ்பெக்டர் கிரவுண்டில் இருப்பார். ஆர்டிஓ வந்து அந்த டேப்பை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இவர் என்ன சொல்கிறார், நம்ம லைனுக்கு எப்போ வருவாங்க லம்பலம். என்ன இது கதை? ஆன்லைனில் பேசுங்க, முக்கியமான குறிப்புகளை கொடுங்க, இந்த தகவலை கொடுங்க. வருமானம் வரல, பழைய பேலன்ஸு பாக்கி வந்து இன்னும் அதாவது வந்து அபராத தொகை இன்னும் வசூல் ஆகலை, இதெல்லாம் வசூல் பண்ண சொல்கிறீங்க. கரெக்டு, வசூல் பண்ணட்டும். எந்த அதிகாரி வந்து கரெக்டாக பண்ணுறாங்க? நீங்கள் கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா டிசி இந்த அதிகாரிகள்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் சண்முக சுந்தரத்தை கண்டா பயந்தாங்க. என்ன காரணம்? கரெக்டாக இருந்தார். பயம். அவர் நடவடிக்கை எடுப்பாரான்ட்டு எவ்வளோ பேர் நடவடிக்கை எடுத்தார். திரு வந்தார், அடித்தார் ஒரே அடியா, எல்லாத்தையும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டார். எல்லாம் பதறினாங்க அதிகாரிகள் பூரா. எல்லாம் மன உளைச்சலில் வீட்டில் உட்காந்துட்டு தற்கொலை பண்ணிக்குவோம், அப்படி பண்ணிக்குவோம், எப்படி பண்ணிக்குவோன்னு சொன்ன அதிகாரிகளாக இருக்காங்க. தயவுகூர்ந்து 2 அதிகாரிகள் இருக்கிற அந்த நாகர்கோயில்லையும் முதல்ல திருப்பூர்லேயும் ஒரு அதிகாரியில் போடுங்க. 2 பேரை தூக்கி எங்கேயாவது பகுதி அலுவலகத்தில் போடுங்க, ஆள் இல்லாத இடத்துல. இந்த ஆணையர் செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் இல்லை? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? மக்களை வந்து மணிக்கணக்கில் உட்கார வைக்கிறாங்க. யாருமே அதை கேட்கறது கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து மக்கள் கூடி போராட்டம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு அதிகாரி போடுன்ட்டு. இந்த 2 அதிகாரி எதுக்கு? அதே மாதிரி வந்து திருப்பூரில் ஆண் பெண் அதிகாரி போட்டி போட்டு லஞ்சத்தை கொடுத்து வந்தாங்க. ஏன்னா நான் இந்த ஊருக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு. இந்த டிசிக்கு தெரியணும், பெண் அதிகாரி ஆண் அதிகாரி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லு. திருப்பூர் மாவட்டத்தில் அந்த டவுனுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி தான், கொள்ளையடிக்கிறது தான் வேலை. சலானுக்கு இவ்வளோ காசு கேட்டால் மந்திரிக்கு தரணும். மந்திரிக்கு தான் நான் வந்து சொல்லிக்கிறேன், உங்கள் பேரை சொல்லி கெடுத்துட்டு இருக்கிறாங்க. மந்திரி கொடுக்கணும். அதான் அரியலூரில் வாங்குறாங்கன்றாங்க, அரியலூரில் இவங்களே கொண்டு போய் கொடுக்குறான்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்கிறோம், ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். இந்த அமைச்சர் வந்து கண்டிப்பாக அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்னடா என் பேரை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா வந்து மந்திரி பேரை சொல்லிட்டு நான் மந்திரிக்கு லஞ்சம் கொடுத்தேன் அதனால் வந்துட்டேன், சலானுக்கு இவ்வளோ காசு வாங்குவேன், யார் வந்து ஓட்டினாலும் ஓட்டலினாலும் இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வந்து கையெழுத்து ஃபார்மில் போட்டுகிட்டே இருப்பேன். ஆன்லைனில் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆன்லைனில் என்ன பண்ணுனீங்க? ஆன்லைனில் அத்தனையும் பண்ணீங்க, ஆனால் அதிகாரிகள் மத்தியில் வந்து தானே ஆகணும். இந்த திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா முதல்ல இந்த மணல் கடத்தலையும் ஜல்லி கல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகிறதெல்லாம் முதல்ல தடுத்து நிறுத்துங்க. இதுக்கான ஒரு விதிமுறை கொடுங்க. இப்போ நாம் அதிகாரிகிட்ட கேட்குறோம் மார்த்தாண்டத்தில், என்னன்னு கேட்குறோன்னா, என்ன சார் இந்த மாதிரி வந்து இதில் நீங்கள் தானே இன்சார்ஜ், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலான்னா, இல்லை அந்த பார்டர்லேயே ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்களாம். ஃபில்ட்ரு என்ன, போலீஸ் ஃபில்ட்ரு பண்ணிடுமா? என்ன கதையை சொல்கிறாரு? அப்போ இந்த அதிகாரி எதுக்கு? போலீஸ் அங்கே ஃபில்ட்ரு பண்ணிட்டா இந்த செக் போஸ்ட்டு வந்து மார்த்தாண்டத்தில் கேரளா பார்டரில் செக் போஸ்ட்டே வேண்டாமே, போலீஸே அங்கே பார்த்துக்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இவங்கள போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கிடையாது. நாகர்கோயிலில் தூங்கிட்டு 2 அதிகாரி ஆண் பெண் அதிகாரி வேலை பார்த்துட்டு இருக்கிறான், கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான். பெண் அதிகாரி சலான, ஆண் அதிகாரியும் சலான. அவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா காசு வாங்குறது தான் குறி. எந்த பேப்பர் வந்தாலும் கையெழுத்து போட வேண்டியது வேலை அவங்களுக்கு. அதாவது ஓட்டுறானா ஓட்டலையோ லைசன்ஸு கொடு, எந்த விதமான ஒரு அவன் கண் பார்வை இருக்கா, எது இருக்குது, என்ன வந்து நிற்க வேண்டியது. அது யூனிஃபார்மே போடுறது கிடையாது. அவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா டிசி தான் சொல்லணும். இப்போ ஒரு அதிகாரிக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா, இருக்குன்னு சொல்லுங்கள் அல்லது இல்லைன்னு சொல்லுங்கள். காக்கி யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறீங்க. இப்போ நாகர்கோயிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் வெள்ளை ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு, ஷூ மட்டும் ஒரு இந்த சிவப்பு கலரில் ஒரு ஷூவை போட்டுக்கிறீங்க, இவன் தாண்டா அதிகாரின்ட்டு. அதுவும் வந்து புரோக்கரை வந்து அந்த ஷூவை போட்டு வந்தால் அதுவும் தெரியாது, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு. என்ன கணக்கில் இருக்குது? ஏன் அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? கொள்ளையடிக்கிறதுல வந்து மார்த்தாண்டம் வந்து நம்பர் 1. அதிகாரிகள் பூராமே அங்கே வந்து எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. 2 அதிகாரிகள் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? 2 அதிகாரிகளே இல்லை.
ஒரு 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 வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அல்லது பகுதி அலுவலகத்தில் அதிகாரி கிடையாது. இந்த டிசி என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா என்ன பண்ணுது, ஏன் பண்ணலை, ஏன் செய்யலை? இந்த இருக்கிற அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய 2 அதிகாரிகள், மோட்டார் வாகன அதிகாரிகளை மாற்றுங்க. இந்த பெண் அதிகாரி ஆணையருக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை வேணும்னே இவங்களும் வந்து ஏதாவது லஞ்சத்தை வாங்கிட்டு பண்ணுறாங்களா? ஒன்றுமே புரியல. யார் லஞ்சத்தை வாங்குறதுன்னா இவங்களாவது பார்க்கணும். 2 அதிகாரி எதுக்கு போடுறீங்க? பல அலுவலகத்தில் வந்து மோட்டார் வாகன ஆய்வாளர்களே கிடையாது. ஏதோ வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து 2 பேர்ன்ட்டு ஏதாவது லஞ்சத்தை வாங்கினீங்க, லஞ்சத்தை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்கள போட்டு விட்டுற வேண்டியது. அது எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. என்ன இது? சில பெண் அதிகாரிகள் ரொம்ப திமிர்த்தனத்தில் தான் இருக்காங்க. சில பேரை வந்து நம்ம எல்லாரையும் குறிப்பிட முடியாது. சில பெண் அதிகாரிகள் மனிதநேயத்தோடையும் மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களும் வந்து கடவுளாகவே போற்றப்படக்கூடிய அதிகாரிகளாக இருக்காங்க. யார் பப்ளிக் போனாலும் வாங்க உட்காருங்க, என்ன வேணும், இந்த அதேப்பா இது கரெக்டாக இருக்குது, இது அந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷனுக்கு அனுப்புவாங்க சில பெண் அதிகாரிகள். சில பேர் பெண் அதிகாரிகள் வந்து நான் தான் வச்சது சட்டம், நான் லஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், மினிஸ்டர் என்ன பண்ணிடுவார், மினிஸ்டருக்கு தானே நான் லஞ்சம் கொடுக்குறேன். என்ன இது கதை? தயவுசெய்து இந்த ஆணையர் அவர்கள் பொதுமக்களுக்கு வந்து இடையூறுகளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன் உங்களையாவது நீங்கள் மாறணும். இல்லை மாறலைன்னா நாங்கள் தொடர்ந்து இந்த வந்து அவலத்தையே அம்பலப்படுத்துவோம். இது நான் வந்து இது ஒரு இதாக சொல்கிறேன். நான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்மளும் கத்தி ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் தான் சொல்கிறது? வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள், அலுவலர்கள் இல்லை, இப்போ டிடிசிக்கு பேனலில் போட்டீங்க, அதுவும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, இப்படியே வந்து காலம் பூரா தள்ளிகிட்டே போனால் எத்தனையோ வழக்குகள் இன்னும் வந்து பெண்டிங்லேயே இருக்குது. என்கொயரி பண்ணாமல் எத்தனை பிரச்சனைகள் இந்த அலுவலகத்தில். அங்கே அலுவலகத்தில் டிசி அலுவலகத்தில் வேலையே நடக்கிறது கிடையாது. வேலையே நடக்கலை. எந்த ஃபைல் பார்த்தாலும் மூவ்மெண்ட்டே கிடையாது, அப்படியே கிடக்குது. அப்போ இந்த ஆணையர் வந்து டெய்லியும் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தாட்டி கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கிறது தான் வேலையா? அதே யாரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. மேலே வந்து ஒரு ஜேடிசி ஆணையரை போட்டிருக்கிறீங்க, இணை ஆணையர், துணை ஆணையர்ன்ட்டு. அவங்க மூலிமா ஏதாவது ஒரு உத்தரவு போடுறீங்க. திடீர்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உத்தரவு தான். அடுத்தது இந்த தூங்கிக்கிட்டே வேலை பார்க்குற செக் போஸ்ட்டு, 3 செக் போஸ்ட்டை சொல்லியிருக்கேன். இந்த அதிகாரிகளுக்கு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்கள். வருமானமே கிடையாது. வருமானம் ஈட்டி தரலைன்னா உடனே சஸ்பெண்ட் பண்ண சொன்னீங்களா? எத்தனை பேர்த்த பண்ணீங்க டிசி? இந்த மேடத்துக்கு தான் நான் கேட்குறேன். எத்தனை பேரை பண்ணீங்க? யாரை பண்ணீங்க? ஒருத்தருக்காவது ஒரு பேப்பர் கொடுத்தீங்களா? வருமானம் இல்லையே. இப்போ கேரளாவிலேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு போய் ராத்திரியில் உட்காந்து பாருங்கள், எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து பாருங்கள். அந்த கேரளாவில் வந்து மார்த்தாண்டத்தை தாண்டி அந்த ரோட்டில் உட்காந்து பாருங்கள். ராத்திரியில் எத்தனை லாரி போகுது, பகலில் எத்தனை லாரி போகுதுன்ட்டு ஒரு குறிப்பிடுங்க. இந்த அதிகாரிகள் யார் இந்த வண்டி நிறுத்துகிறாங்களா? ஒருத்தரும் கிடையாது. அங்கே உட்காந்து தூங்க வேண்டியது, ஜன்னல் வழியாக பார்க்க வேண்டியது, வெளியே எட்டி பார்க்க வேண்டியது. இதுதான் விசில் ஊதுறான். ஹோட்டல் கடைக்கார விசில் ஊதிட்டு இருக்கிறான். அவன் தான் லாரி நிறுத்துவானான்னு நாம் நினைப்போம். ஆனால் அவன் ஹோட்டலுக்கு ஆள் சாப்பிட்றதுக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு பச்சை கொடியை காமிச்சிக்கிட்டு வாங்க 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 வாங்கன்ட்டு விசில் ஊதிக்கிட்டே இருப்பான். அந்த விசில் சத்தம் தான் கேட்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தூங்கிட்டு இருக்கிற அதிகாரிகள் பூரா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். செக் போஸ்ட் முதல்ல மூடுங்க. அன்புக்குரிய தலைவர், மாநில தலைவர் வந்து தன்ராஜ் சொன்னார். என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் இருக்கிற செக் போஸ்ட்டை பூரா மூடுங்கன்னார். அமைச்சர்கிட்டே பேசினார். ஆனால் என்ன மூடுனீங்க? மூடுறதுக்கு உண்டான முயற்சியை வந்து சண்முக சுந்தரம் எடுத்தார். அதையும் வந்து கடப்பில் போட்டீங்க. அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும்ட்டு. தயவுசெய்து இந்த ஆணையர், பெண் ஆணையர் வந்து இந்த செக் போஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்கிற அதிகாரிகளை பூரா வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த 2 அதிகாரிகள் இருக்காங்களா, திமிர் எடுத்து போய் கொள்ளையடிச்சிக்கிட்டு லஞ்சத்தை கொடுத்தா, மந்திரிகள் லஞ்சத்தை கொடுத்தா, மந்திரிகள் லஞ்சத்தை கொடுத்தா, நான் சம்பாதிக்கணுன்ட்டு ஒரு நாளைக்கு 40,000 40,000 50,000 எடுத்துகிட்டு போகிறாங்களே. எது வந்தாலும் இது பண்ணுறாங்களே. விபத்துகளுக்கே இவங்க தான் காரணம். சாலை விபத்துகள், ஓட்ட தெரியாதவனுக்கு காருக்கு லைசன்ஸை கொடுத்து அவன் கொண்டு போய் லாரிக்குள்ளே சொருகிறான். 3 பேர் 4 பேர் சாகிறான். முறையான லைசன்ஸு கிடையாது. அதற்கான ஒரு தீர்வும் கிடையாது. அதனால் இந்த அதிகாரிகளை பூரா, திமிரு எடுத்த அதிகாரிகளும் லஞ்சத்தை கொடுத்த அதிகாரிகளும் கணக்கெடுத்து இந்த பெண் அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். எடுப்பாரா பார்ப்போம். உங்கள் அக்னி. நன்றி. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. தயவுசெய்து இதை பார்க்கின்ற அனைவருக்கும் அனுப்புங்க. அப்போ தான் வந்து இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். கொள்ளையடிக்கிறவன் யார், கொலை பண்ணுறவன் யார், ஏன் இந்த நடக்குது, இந்த அரசு துறையில் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் இந்த தகவலை அனுப்புங்க. நான் வந்து மீண்டும் உங்கள்கிட்ட வந்து என்னுடைய கருத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உண்மையான கருத்து தான், உண்மையாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. யார்கிட்டையும் போய் கை கட்டிட்டு எனக்கு 10,000 50,000 1 லட்சம் பணம்லாம் யார்கிட்டையும் வந்து நம்ம வந்து எனக்கு பேரம் பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம நேர்மையும் உண்மையாக இருப்போம். எப்பொழுதும் உண்மைக்கும் நேர்மைக்கும்
நல்லது நடக்கும். அதாவது ஒரு பழமொழி உண்டு, கெடுவான் கேடு நினைப்பான். யாரோட சேரணும், நல்லவனோட சேர்ந்தால் நல்ல புத்தி வரும், கெட்டவனோட சேர்ந்தால் கெட்ட புத்தி வரும். நான் சில நல்லவர்களோட தான் தொடர்பில் இருக்கேன். அதனால் நல்ல புத்தியோடு தான் நான் பேசுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு தாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னை உங்களுடைய ஒரு பிள்ளையாக நினச்சிக்கங்க. நன்றி, வணக்கம்.